ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்கிங் லைஃப் ஒர்த்வைல் அப்படின்ற ஒரு போயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது வந்து இந்த தலைப்பிலே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த போயம் வந்து எப்படிப்பட்டது, இது எப்படி இருக்கும் இந்த போயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மேக்கிங் லைஃப் ஒர்த்வைல் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த தலைப்பு வந்து அப்படி தான் சொல்லுது. சரிங்களா? இந்த வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த போயம் வந்து சொல்லுது. இந்த போயத்துடைய வார்ம் அப். சரிங்களா? இந்த போயத்தை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த போயத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதுதான் வந்து வார்ம் அப். சரிங்களா? இதுவும் புக்கில் கொடுத்துருந்த ஒன்று தான். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு ஒரு பையன் வந்து நாய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடு வைக்கிறான். அதுதான் வந்து முதல் படம். 2வது படத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு காது கேட்காத பையன், சரிங்களா, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தன் வந்து தோள் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறான். சரிங்களா? இப்போ ரோட்டில் நடக்கும்போது செய்யும்போது ஆறு நடிச்சா செஞ்சால் தெரியாதுல்ல. அதனால வந்து அதை வந்து ஒரு பையன் வந்து ஒரு காது கேட்காதவங்களும் ஒரு பையன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பையன் வந்து ஒரு தாத்தா, கண்ணு தெரியாத ஒரு தாத்தாவை வந்து ரோடு கிராஸ் பண்ணி விட்டுறான். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நடக்க முடியாத ஒருத்தரை வந்து வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். சரிங்களா? இந்த 4 படமும் தான் வந்து அந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ ஒரு அதாவது வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து மனுஷனுக்கு பிச்சை போடுறேன் அப்படின்னா அது வந்து வேறு விஷயம். அதே மனிதன் வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு, ஒரு விலங்குக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னா, அது எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், பிற உயிரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து இன்னொரு உயிர் மேலே அவன் வந்து உயிராக இருந்து அதாவது வந்து என்னது, நாய்க்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா, நாய்க்கு அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து அது நல்ல விஷயமா இருக்கும். நாய்க்கும் வந்து அது ஒரு இதுவாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு போடும் பொழுது, நாய்க்கு போட்டாலும் சரி, யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் சரி, சரிங்களா, நாயோடைய பசியை போக்குறதுக்கு நம்ம உதவுறோம், நம்ம காரணமாக இருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிக்சர். 2வது பிக்சரில் வந்து என்ன சொன்னேன், ஒரு கதை வந்து இந்த மாதிரி உதவி செய்கிறது. அடுத்து வந்து இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஒருத்தருக்கு வந்து இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும், காது கேட்காதவங்களை வந்து வழி நடத்துறதா இருக்கட்டும், கண்ணு தெரியாத தாத்தாவுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நடக்க முடியாதவங்கள வந்து வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிறது. இது எல்லாமே எதை குறிக்குது? இதனுடைய காமன் கான்செப்ட் ஆஃப் தீஸ் பிக்சர்ஸ் என்ன அப்படின்னா, காமனான கான்செப்ட் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்க, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிறருக்கு நம்ம வந்து உதவி செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த போயத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அனுதினமும் வந்து நிறைய பேரை வந்து நம்ம சந்திக்கிறோம். சரிங்களா? அதாவது நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கிறோம். அதாவது வந்து அவங்களெல்லாம் வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வர ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பழக்க வழக்கத்தை வந்து ஒவ்வொருத்தர் வந்து தைரியத்தை கற்றுக் கொடுக்குற மனிதரை நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு நல்ல கிரேஸ், சரிங்களா, ஒரு இறக்கம் உள்ள மனுஷரை வந்து நம்ம சந்திக்கலாம். ஒரு உதவி செய்கிற ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து சந்திக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் அந்த புக்கில் போட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே எந்தெந்த மக்கள் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து, அதாவது வந்து ரொம்ப அவங்கள வந்து வேணாம் அப்படின்னு சுத்தமாக ஒதுக்கிடாம, அப்பப்போ அவங்களோட வந்து டச்சில் இருங்க, அப்பப்போ கான்டாக்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து மனிதர்கள் மூலமாக தான் நிறைய விஷயத்த வந்து கற்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சந்திக்கிற மனிதர்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து அவங்கள வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. பார்த்தோன்னே இப்படி மறந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான குணநலன்கள் இருக்கும். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த போயத்தில் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வானம் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸ்கை இருக்குல்ல, வானம் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா, அந்த வானம் வந்து எப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். சரிங்களா? அது வந்து
பகல்லலாம் வந்து இல்ல பகல்லலாம் நல்லா வெளிச்சமா இருக்கு. நைட்லலாம் வந்து நைட்லாம் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப இருட்டா இருக்கு. நம்ம இருட்டா இருக்கோமே நைட்டு விடிய போறோமா? இல்லையா? மத்தவங்களுக்கு நம்ம ஒளி தரப்போறோமா? இல்லையா? அப்படின்னு அந்த வானம் வந்து நினைக்கல. சரிங்களா? அதனுடைய நேச்சரான குணம் எது? அதனுடைய அந்த சூரியனுடைய இயற்கை குணம் எதுவோ, அதில தான் வந்து அந்த சூரியன் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து அப்படிப்பட்ட சூரியனுக்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கு. சரிங்களா? ஒரு சூரியன வந்து எவ்வளவோ நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அது வந்து நமக்கு மட்டும் இல்ல. உலகத்தில இருக்கிற எல்லாத்துக்குமே வெளிச்சம் தரக்கூடியது சூரியன். சரிங்களா? அப்படி எல்லாத்துக்குமே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன், தாவரங்களுக்கு தாவரங்களுக்கு ஒரு சக்திய தரக்கூடிய சூரியன். சரிங்களா? மனிதர்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து விட்டமின் டிய வந்து பெற்றிருக்கிறோம். மத்த தாவரங்கள்லாம் வந்து சூரிய ஒளி இல்லன்னா இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த சூரிய ஒளி வந்து அ அந்த அளவுக்கு இந்த சூரிய ஒளி ஒளி வந்து வந்து உதவுது இந்த பூமிக்கு. சரிங்களா? அப்படியேப்பட்ட சூரியனே வந்து சூரியனுக்கே வந்து என்னது அந்த இருட்டான சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படிதானே? ஒரு தடவ பகல்ல சூரியன் வந்து எல்லாத்துக்கும் வெளிச்சம் குடுக்கும். சரிங்களா? அப்ப நைட்ல வந்து என்னதான் இருட்டா இருந்தாலும் செஞ்சாலும் அது நிலாவா மாறுது. நிலாவா மாறி நம்மளுக்கு வந்து ஒளி தருது. இப்ப வந்து எவ்வளவோ நல்லது செய்ற சூரியன். சரிங்களா? அதாவது எல்லாரும் வந்து சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. என்னென்னமோ பண்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த மாரி வந்து பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூரியனுக்கே வந்து நெகட்டிவ் சைட் அப்படின்றது இருக்கு. அத நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். "வி கேனாட் ஷைன் வித்தவுட் ஸ்டார்ஸ் கேனாட் ஷைன் வித்தவுட் டார்க்னஸ்" அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இருட்டு இல்லாம நட்சத்திரம் வந்து ஜொலிக்காது. சரிங்களா? பகலிலும் நட்சத்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா சூரியனுடைய ஒளி அதிகமா இருக்கனால அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்துக்கே வந்து அவ்ளோ இருட்டு வந்து தேவைப்படுது. இருட்டு அப்படின்னு இருந்தா தான் அது வந்து மின்னவே செய்யுது. சரிங்களா? அதே மாரி தான் நம்மளுக்கும் வந்து எதிர்மறையான அதாவது நம்மளுக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தா தான் அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் சைடுக்கு மாற முடியுமே தவிர, பாசிட்டிவ் சைடே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றது தான் வந்து இந்த போயத்துல வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ ஸோ வந்து இந்த போயத்துல வந்து அதுதான் வந்து சொல்ல வராங்க. அதாவது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் சைடு அப்படின்றது கட்டாயம் தேவை. சரிங்களா? அது வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு, நம்மளுடைய கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு வந்து நம்மளுடைய நெகட்டிவ் சைடுலருந்து தான் நம்ம பாசிட்டிவ் சைடுக்கு மாற முடியும். நெகட்டிவ் சைடு தான் நம்மள வந்து புஷ் பண்ணும். நெகட்டிவ் சைடு தான் நம்மள வந்து யோசிக்க வைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டோம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதில நம்ம வந்து எதுவுமே யோசிக்க மாட்டோம். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருவோம். சரிங்களா? ஆனா இதே நம்ம வந்து ஒரு ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம்? எதுக்கு ஃபெயில் நம்மள சுத்தி உள்ளவங்க வைவாங்களே! நம்மளுக்கு அசிங்கமா இருக்குமே! அவ்வளோ தாட் வருது. அந்த அந்த நெகட்டிவான விஷயம் சரிங்களா? அந்த எதிர்மறையான செயல்கள் சரி நடக்கும் பொழுது, எதிர்மறைய கூட நம்மளால நேர்மறையா மாத்த முடியும் அப்படின்றது தான் இதில. சரிங்களா? இப்போ வந்து அந்த படத்தில குடுத்திருந்த மாரி நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்வோம். சரிங்களா? எல்லாருக்குமே நல்லா உதவி செய்வோம். ம் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து முழு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வந்து மாத்துவோம். சரிங்களா? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது மூலமா மட்டும் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த காணொளி நல்லா இருந்துச்சுன்னா வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ நம்மளுடைய நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ.